போலாமா தம்பி? என்னண்ணா கொடுத்தாச்சா? ஃபோனே எடுக்க மாட்டேறேண்ணா. யாரு? கோபி. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். எனக்கு சொல்லாத, அதை தம்பிகிட்ட சொல்லு. தேங்க்ஸ் பிரதர். தேங்க்ஸ் தான் வேணா, உங்கள் நம்பர் மட்டும் சொல்லுங்கள். 86 86 43 43 81 81 98 86. ஓகே. ட்ரிங்க்ஸ் பழக்கம் ஏதாவது இருக்கா? இனிமேல் விட்டுரு. சூப்பர் ஜி. மறுபடியும் பார்ப்போம். உங்கள் நேம் சொல்லவே இல்லை. இளங்கோ. கோபியண்ணா. யாரு? கோபியண்ணா. நான் தான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வாங்க. என்னப்பா? ஆனால் நாங்கள் பிளட் டொனேட் பண்ணுற சர்வீஸ்லேருந்து வரோம். இல்லைப்பா, அதெல்லாம் முடியாதுப்பா. இல்லைண்ணா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட. அதெல்லாம் பிளட்லாம் வாங்க முடியாதுப்பா. ஆனால் ஒரே நிமிஷம். இல்லைப்பா, அதெல்லாம் கிடையாதுப்பா. நான் அதை பற்றி கொஞ்சம் அது இல்லைப்பா, அதெல்லாம் நான் அது ஒரே நிமிஷம் சொல்கிறேன். அதை பற்றி இல்லைப்பா, பிளட்லாம் கொடுக்க முடியாதுப்பா. ஆனால் முழுசாக சொல்கிறேன் என்னன்றதை. சரி சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? ஆனால் உங்கள் பிளட் குரூப் வந்து O நெகட்டிவ். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? தெரியும். நம்ம ஊர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் குரூப் யார்கிட்டையுமே கிடையாது, உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அவ்வளோ ரேரான குரூப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் பிளட் டொனேட் பண்ண அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் டொனேட் பண்ண மாட்டீங்க? எங்கப்பா பிளட் டொனேட் பண்ணால் மறுபடியும் ரத்தம் வர மாட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பயம் இருக்குது எனக்கு. அதாவது என்னென்னா, அது இல்லாமல் ஆஸ்பத்திரி ஒன்றும் சரிவர இது பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ற நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, ஊசிலாம் மாற்றி போகிறோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பிளட் டொனேட் பண்ணுற சர்வீஸில் தான் இருக்கோம். நீங்கள் பிளட் டொனேட் பண்ணால் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் சைடு எஃபெக்ட் சுத்தமாக வரவே வராதுண்ணா. நீங்கள் எப்போல்லாம் பிளட் டொனேட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் கடவுளாக்குறீங்க. அது தெரியுமா உங்களுக்கு? எதனால் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தன் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் டாக்டரும் பிளட் இருந்தால் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்படிங்கும்போது அந்த பழியை வந்து பிளட் மேலே தூக்கி போட்டுறாங்க. பிளட் கிடைக்கல அப்படின்ற ஒரு ரீசனால் ஒரு உயிர் போகக்கூடாது இல்லையா? ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஒவ்வொரு மனுஷனும் மனசு வச்சுட்டா ரத்தன்றது ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அந்த நேரத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு அந்த பேஷண்ட் உயிர் பொழைச்ச பிறகு அவங்க முகத்தில் இருக்க அந்த ஒரு சந்தோஷம், நம்ம பையன் திரும்ப உயிர் பொழைச்சிட்டான் அப்படின்னு பெற்றவங்களுக்கு இருக்க அந்த ஒரு சந்தோஷம், அப்படியே தன்னை மறந்து அவங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க பாருங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் கடவுளாக்குறீங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சரி. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற ஏதாவது பழக்கம் இருக்காண்ணா? இல்லை அந்த பழக்கம் இல்லைப்பா. சூப்பர்ண்ணா. அப்போ நீங்கள் பார்த்து மனசு வச்சா கண்டிப்பாக நிறைய பேர்த்த காப்பாற்றலாம். பண்ணிடலாம்ப்பா, கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகேண்ணா. ஓகே, வரேங்கண்ணா. ஓகே. ஃபோன் நம்பர் இந்தியா அதெல்லாம் அப்போயே வாங்கிட்டேன். எப்படி? நம்ம பசங்கக்கிட்ட இருந்து ஒரு பொண்ணு ஃபோன் நம்பர் வாங்குறது தான் கஷ்டம். சார் இப்போவா? ஓகே சார். ஓகே. டே, ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டீங்களாடா? சொல்கிறா. நீ டேரெக்டாக மணி வீட்டுக்கு போய் அவனை எழுப்பு. அவன் ஃபோன் பண்ண அட்டன் பண்ணவே மாட்டான். நான் டேரெக்டாக மணி வீட்டுக்கு வந்துடுறேன். சரி பாரு. டே, பிளட்டு ரொம்ப அர்ஜென்ட்டு. 2 பேரும் போயே ஆகணும். நான் நேராக அங்கே வந்துடுறேன். அம்மாட்ட சொல்லவே இல்லையே. சரி, போயிட்டு வந்து சொல்லிக்கலாம். இங்கே என்னடா பண்ணிருக்க? அவங்க அங்கே தான்டா இருக்கான். கேப்ஷன் நிலமையில அவன் இல்லை. ரெண்டு யூனிட் பிளட் தேவைப்படுது. நானும் அவனும் போனால் கரெக்டாக இருக்கும்னு தான் அவனையும் ரெடி பண்ணி வைக்க சொன்னேன். நம்பனா சரி, ஜிஹெச்சுக்கு போ.
ஜீவா ஜீவா ஐயோ ஜீவா ஜீவா ஜீவா